ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வந்துடுச்சுங்க. அதாங்க சஷ்டி விரதம் எடுக்கக்கூடிய நாள் வந்து 48 நாள் விரதம் எடுக்கணும்னா அது நாளைக்கு செப்டம்பர் 10 நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 27 சூரசம்ஹாரத்தோட நம்மளுடைய விரத நாள் முடிஞ்சிடும். இந்த 48 நாளும் நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் அதாவது விரதம் இருக்கிறவங்க நான்வெஜ்ஜை சாப்பிடாம இருந்து நம்ம முருகனை வேண்டி நம்மளுக்கு என்ன வேணுமோ, என்ன வேண்டிய வரங்கள் வேண்டுமோ அதை நினைத்து இந்த விரதம் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உண்மையிலேயே வந்துட்டு இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஆல்ரெடி நம்ம செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நேற்றுக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாமான்கள் எல்லாமே நாளே நம்ம வாங்கி வச்சிடலாம். அப்புறம் நாளைக்கு நீங்கள் இந்த விரதத்தை தொடங்குறீங்கன்னா காலையில் எழுந்து 7 மணிக்குள்ளேயே வந்து வீட்டில் வந்து முருகனுக்கு வந்துட்டு பூ தீபம் எல்லாம் போட்டு பூஜையை தொடங்கிடலாம். அப்படி இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு, அப்பா நான் இந்த வேண்டுதல் தான்ப்பா வச்சுருக்கேன், எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டுட்டு நம்மளோட வேண்டுதலையும் சொல்லிவிட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நம்ம வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம இது பழம் பால் இதெல்லாம் சாப்பிட்டு விரதம் இருந்துக்கலாம். அந்த கடைசி 6 நாட்கள் தான் நம்ம வந்துட்டு சாப்பிடாமே விரதம் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு வேலையை மட்டும் தவிர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து 6 நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு தீபம் ஏற்றலாம். ஷட்கோண கோலம் வந்து பூஜை மேடையில் பக்கத்தில் போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம ஓம் சரவண பவன்னு எழுதி நம்மளுடைய வேண்டுதலை வச்சு இந்த விளக்கை ஏற்றலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே விடிய காலையிலேயே சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பூஜையை வந்து தொடங்கிடணும். அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி வீட்டில் சரியாக பண்ண முடியாதுங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு காலையிலையும் மாலையிலையும் போயிட்டு நல்லபடியாக கண் குளிர தரிசனம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சால் 2 விளக்கு போட்டுட்டு வந்துடலாம். முடியலைன்னா வீட்டிலேயே முருகன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, அப்புறம் வந்து வேல்மாறல் இதெல்லாமே நம்ம படிக்கலாம். அப்புறம் 108 முறை வந்து சரவணபவ எழுதலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியங்கள் வச்சு நம்மளுடைய வேண்டுதலை நம்ம சொல்லி நம்ம மனமுருகி வேண்டும்போது கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்